இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேள்வியை இப்ப கேட்டிருக்க கூடாது, டே 1ல அப்ப வந்து கேட்டிருக்கணும். ஏன்னா அப்பயே பாத்தீங்கன்னா டே 1 எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இந்த சீசன் ஆரம்பிச்சு திங்கக்கிழமை வந்து எல்லாம் நாமினேஷன் வந்தாங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் நாமினேஷன் அது வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல சௌந்தர்யான்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ நான் அப்பயே சொன்னேன், எப்படா இது ஒரு பொண்ணுக்கு முத நாள்ல இந்த அளவுக்கு இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ வீடியோஸ் முத நாள் ஒரு நாள் அந்த பொண்ணு அப்ப இருக்கிறதே தெரியல. அப்படி இருக்க ஒரு கண்டஸ்டன்டோட கிளிப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷேர் ஆயிட்டு இருந்தது. ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்ச ஆக்டிவிட்டி இன்னி வரைக்கும் முடியாம போயிட்டு தான் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, ரன்னர் அப்பே சௌந்தர்யா தான்டா, சௌந்தர்யா வின்னர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. இது என்னால சத்தியமா சொல்றேன் ஏத்துக்க முடியல. எனக்கு சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் பிடிக்கும் தாங்க, நான் ஒத்துக்கிறேங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து ரன்னர் அப்பா உட்கார வைக்கிறது வந்து சத்தியமா ஏத்துக்கவே முடியல. அது வந்து ரொம்ப எப்படி சொல்லுது, அன்எத்திக்கலா இருக்கும். நான் அந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட்டுக்குள்ள எல்லாருமே இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதாவது இப்போ ஆர்ஜே ஆனந்தே எடுத்துப்போமே. ஸோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எஃபர்ட் வந்து உள்ள போட்டிருக்காங்களே, நம்ம இந்த ஷோக்குள்ள இருக்கணும்னா சம் எஃபர்ட் ஏதாவது போடணும். அந்த எஃபர்ட்டை போட்டால் என்ன ஆகும்னா அது ஒன்று பாசிட்டிவ் வரும், இல்லை நெகட்டிவ் வரும். ரெண்டு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துருச்சு, அதனால வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம், அது வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு, அது மூலியமாக நம்ம வெளியே வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டே போடாமல் ஜஸ்ட் அந்த ஹேர் ஃபிளிப்பு 2-3 இடத்துல ரியாக்ஷன் கியூட்டாக கொடுத்துட்டு இதை மட்டுமே பண்ணிட்டு உள்ள ஒருத்தவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற காண்டு வந்து ஆப்வியஸாக வெளியே வந்த எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஸோ அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பண்ணுறது ரொம்பவே அன்ஃபேராக இருக்கு. உங்களுக்கு டே 1லே இப்போ ஒரு வாரம் ஓகே, ஒரு வாரம் விடுங்க, ஒரு 2-3 வாரம் கழிச்சாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல இந்த மாதிரி ஒருத்தவங்க பயங்கரமான பிஆர் டீம் வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியும் போது அப்பயே என்ன பண்ணணும், இது வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்குன்னா தூக்கி விடணும். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் வரவங்களுக்கு எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுமா, சௌந்தர்யா பார்க்கும்போது செம கான்ஃபிடென்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு வந்து அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து நெக்ஸ்ட் சீசன் உள்ள வர ட்ரை பண்ணுது. அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு வரும், ஓகே நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், பெருசாக ஏதாவது பண்ணாதான் ஒன்று நெகட்டிவாக போகும், பாசிட்டிவாக வந்தால் ஓகே, இல்லை நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்கலாம். இந்த மாதிரி டீம் ஒன்று நறுக்குன்னு ஒன்று செட் பண்ணிப்போம். நம்ம கொடுக்குற ரியாக்ஷனுக்கு வந்து ஏகப்பட்ட சாங்கை போட்டு எடிட் பண்ணி பயங்கரமாக இது பண்ணுவோம். ஒன்று இன்னொன்று வந்து இந்த ரோபாட்டிக் ஓட்ஸ் கால் சென்டர் ஓட்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி டீமே செட் பண்ணிக்கலாம். ஏன்னா ராணோ வந்து ஒரு இடத்துல சத்யா கிட்ட இந்த ஷோவில் வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ என்ன சொல்லுவார்னா, சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து பயங்கரமான பிஆர் டீம் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சத்யா கேட்பாரு, அப்போ அந்த கான்டாக்ட் வந்து நம்ம வாங்கிக்கணும்னா, ஏன்னா நம்ம வெளியே போகும்போது ஏதாவது படம் பண்ணிட்டோம்னா அந்த படத்துக்கு வந்து இந்த டீம் வச்சு நல்லா ப்ரோமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ராணவ் என்ன சொல்லுவார்னா, டே நீ நினைக்கிற மாதிரி பிஆர் டீம் அது இல்ல, அது வந்து இந்த ரோபாட்டிக் ஓட்டு கால் சென்டர் ஓட்டு இந்த மாதிரி ஓட்டு போற பிஆர் டீம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கடா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி வேணா ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ராணுவ கிளியரா சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்துட்டா உள்ள இருந்து வெளியே வந்த கண்டஸ்டன்ஸ்க்கு ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா காண்டு இருக்க தான் செய்யும். இதுல சௌந்தர்யாவோட அந்த நேஷன் சௌந்தர்யோட ஆர்மின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வராங்களே, இவங்கலாம் வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. வெளியே வந்து காண்ட்ல பார் என்னென்ன கத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அந்த காண்டு இருக்குதாமா செய்யும். உங்க ஆள் வந்து ஒண்ணுமே பண்ணாம உள்ள ஜம்முன்னு இருந்துகிட்டு 2-3 ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உள்ள ஜம்முன்னு இருப்பாங்க. ஒருத்தவங்க உழைப்ப போட்டுட்டு அந்த உழைப்பு மூலமா ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு, அது மூலமா அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா காண்டு இருக்கதான் செய்யும். ஒண்ணுமே பண்ணாம உள்ள ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வரதான் செய்யும். கண்டிப்பா உள்ள போறாங்களா கண்டஸ்டன்ஸ், உள்ள போனதுக்கு அப்புறமா இவங்களோட வன்மத்தை காட்டதான் செய்வாங்க சௌந்தர்யா மேல. ஏன்னா அவங்களுக்கு ஆப்வியஸா காண்டு இருக்கும், அந்த காண்டை வந்து காட்டதான் செய்வாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் 2-3 பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, இந்த வர்ஷினி வெங்கட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் சௌந்தர்யா செய்ய போகிறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வரத்துக்கு முன்னாடியே இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்தாங்களே, இந்த மாதிரி யாரெல்லாம் வீட்டுக்குள்ள பிஆர் டீம் செட் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டான ஒரு விஷயம். என்ன கொஞ்சம் டூ லேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. பட் இப்போதைக்கு இப்பயாவது கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்லுது கியூட் ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு எப்படி சொல்ல அவங்களோட வீடியோஸ் வந்து வெட்டி ஓட்டி போறதுக்கு சோஷியல் மீடியால பயங்கரமான டீம் இருக்கு அப்படி நம்ம முத்துக்குமார் சொல்றாரு. ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி கியூட் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அது மூலமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்பு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மறைஞ்சிடுது. அந்த தப்பு மறைஞ்சு இவங்க கொடுக்குற ரியாக்ஷனை வந்து வெட்டி ஓட்டி அதை ப்ரோமோட் பண்றதால அதை பத்தி எல்லாம் பேசுறாங்களே தவிர இவங்க பண்ற தப்பை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொல்றாங்க. பவித்ராவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதான் சொல்றாங்க, இவங்களோட பிஆர் டீம் வந்து பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க எல்லாம் இந்த மாதிரி சொன்னவொன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவால ஏத்துக்கவே முடியல. அப்ப பிஆர் டீம் வச்சு தான் நான் ஒருத்தர் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம தீபக் கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்ன புரியல, அவனுங்க ப்ரொஜெக்ட் பண்ணல, டைரக்டாவே சொல்றானுங்க, நீ பிஆர் டீம் வச்சு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம டைரக்டா சொல்றாங்க. இதுல ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்களா. எனிவேஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா தீபக் கிட்ட சொல்லும்போது தீபக் ஒரு ரிப்ளை கொடுத்தாருல, அதுதான் பாத்தீங்கன்னா தக்கு என்ன தெரியுமா, அப்படிதாமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நீ ஒரு விஷயம் பண்ணிருக்க, அது மூலமா இவ்வளவு நாள் வந்திருக்கு அப்படின்னும் போது அப்படி அதாவது நீ பண்ண விஷயத்த சொன்னா உனக்கு வலிக்குதுன்னா அது எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க.
நிறைய பேர் யோசிக்கலாம், அப்போ முத்துக்குமரனுக்கு பிஆர் டீம் இல்லையா? நான் சொல்றது பிஆர் டீம் இருக்கு இல்லைன்றத பத்தி இங்க பேசல, சௌந்தர்யாக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனுக்கு 5 வாரம் கழிச்சு ஒரு சப்போர்ட் வருதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆர்கானிக்கான சப்போர்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து முத்துக்குமரனை பிடிக்கும், எனக்கு வந்து அருணை பிடிக்கும். ஏன்னா இவனுங்கெல்லாம் கேம் விளாட்றானுங்களே, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போதும் நெகட்டிவாக போதும் அதை பற்றி யோசிக்காம ஒரு கேம் விளாட்றானுங்க. அதனால தான் சொல்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனுக்கு வந்த சப்போர்ட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 5வது வாரத்துக்கு அப்புறம் தான் அதிகமான சப்போர்ட் இன்க்ரீஸ். அது வந்து ஆர்கானிக்கான சப்போர்ட் தான். யோசிச்சு பாருங்க, ஆரிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்தது, பயங்கரமான சப்போர்ட் ஆரிக்கு வந்தது. ஆரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரைக்கும் எந்த சப்போர்ட்டுமே இல்லை, நார்மலான ஒரு கண்டஸ்டன்ட் தான் இருந்தார். அந்த 40 நாளைக்கு அப்புறம் எப்போ ஒரு கேமை வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆரிக்கான சப்போர்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அது பிஆர் டீம்னு நினைக்கிறீங்களா? பிஆர் டீம்ல இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருந்து ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்து என்ன வேலைனா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா வந்துட்டான், பிடிச்சிருச்சு, அவன் பண்ணுற கேம் பிளே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனை சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக இது நடக்கிற விஷயம் தான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம்ன்ற கேட்டகரிக்குள்ள கொண்டே வர முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆரி வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரை வச்சு நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போம், அது மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோஸே எடுத்து ஒட்டி அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. இதில் வந்து ஆர்கானிக்கே இருக்குது, இந்த மாதிரி பிஆர் டீம் பண்ணுற ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இந்த ரோபாட்டிக் ஓட்டு, கால் சென்டர் ஓட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உச்சம். டேரெக்டாக ஹாட் ஸ்டார்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற அளவுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், ஓப்பனாக சொல்லலாம், ரொம்பவே தப்பான விஷயம். இது விஜய் டிவி பண்ணுற தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நீங்களே வந்து இந்த மாதிரி பிஆர் டீம்லாம் செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே உங்களை வீட்டை விட்டு வெளியே தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ற அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணிட்டு வந்தால் நம்மளை வெளியே தூக்கிடுவாங்க, ஆப்வியஸாக சேனலுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சௌந்தர்யா வந்து ரோல் மாடலுங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யா மட்டும் தான் பண்ணல, போன சீசன்லேயும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல இப்போதைக்கு வச்சு சொல்கிறேன். சௌந்தர்யா வந்து ரோல் மாடல்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா பார்த்து நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்க பொண்ணு கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்க அலுவலகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், சில பேருக்கு ஃபீல் ஆகலாம், என்னடா இது அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பிஆர் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அது ரொம்ப தப்பான விஷயமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அழுவுறதுனா அழுவட்டும், அவங்க பண்ண விஷயத்தை சொல்லலாம், அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க பண்ண ஒரு விஷயத்தால தான் இவ்வளவு தூரம் சௌந்தர்யா வந்திருக்காங்க, ரன்னர் அப்பா வருவாங்க, இப்போ வந்து டைட்டில் வின்னர் அவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. என்னால அது ஏத்துக்கவே முடியல, ஓப்பனா சொன்னா ஏத்துக்கவே முடியல. எப்படிடா ஒரு பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு தூரம் வரதே பெரிய விஷயம். ஈவன் ரயனை கூட எடுத்துக்கோங்களேன், ரயன் கூட இப்போ ஒரு நெகட்டிவிட்டி வாங்கிட்டு இருக்காப்ல, ஆனா ரயன் ஒரு எஃபர்ட்டை போடுறான்ல, எஃபர்ட்டை போட்டு தானே பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் வரான். ஒரு பொண்ணு வந்து டாஸ்க்ல எஃபர்ட் போறது இல்லை, ஓகேங்களா, ஒரு இடத்துல ஒப்பீனியன் வைக்கிற இடத்துல அவங்களோட எஃபர்ட் போறது இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருமே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கத்த வேண்டிய இடத்துல, அதாவது எப்படி சொல்றது, அந்த இடத்துல கத்த வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா போய் கத்துறது, அதாவது அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்களா, அதை வந்து பக்காவாக வந்து சௌந்தர்யா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் ராணுவ பண்ணிட்டு இருந்தாரு. ராணுவ பண்ணதுக்கு விஜய் சேதுபதிலாம் கோவப்படல. இப்போ இந்த வாரம் எவிக் பண்ணும்போது உங்களுக்கான சப்போர்ட் இங்கே இருக்கு, ஆள் என்ன செட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களா, நீங்க யாரு என்ன பண்றீங்க எல்லாமே தெரியும்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் சரி, விஜய் சேதுபதிக்கும் சரி, எல்லாருக்குமே தெரியும் ராணுவ என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கான்ல தான் இது எல்லாமே பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயத்தை அவங்க சொல்லும் போது விஜய் சேதுபதிக்கு இந்த கோவம் இருக்கு, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்போ சௌந்தர்யா பண்ணிட்டு வரலையா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி வருது. சௌந்தர்யாவும் அதை தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் சௌந்தர்யா மட்டும் விட்டு வச்சதுக்கான காரணம் அதுக்கு அந்த சப்போர்ட் வந்து ஆர்கானிக்கான சப்போர்ட்டா? சௌந்தர்யாக்கு சப்போர்ட் இருக்கு, நான் திருப்பி சொல்ல, எப்படி சொல்றது, மாற்றி சொல்ல, ஓகேங்களா. சௌந்தர்யாவுக்கு ஆர்கானிக் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க, அதாவது அவங்களை பிடிச்சிருக்கவங்களும் இருக்காங்க. எனக்கும் சௌந்தர்யா ரியாக்ஷன்ஸ் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு சப்போர்ட்லாம் வராதுங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட், அதாவது இந்த அளவுக்கு சப்போர்ட் ஓரளவுக்கு இப்போ சௌந்தர்யா பிடிக்கல. இந்த சப்போர்ட் வரதுக்கான காரணம் என்னன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன வேலையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பயங்கரமா ப்ரோமோட் பண்றது. அவங்க பண்ண அந்த நெகட்டிவ்ல இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடங்கிடுது. ஜாக்லின் சொன்ன வார்த்தை உண்மை. யோசிச்சு பாருங்க, சௌந்தர்யா வந்து மார்க் பண்றாங்கல்ல, நாய் மாதிரி குலைச்சது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இது வந்து பெருசா வெளியே தெரியாத காரணம் என்ன? அதாவது இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபேமிலியில இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாய் மாதிரி கலாய்க்கிறது, நம்மள மொக்கப்பட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு கோவம் வரும்ல. அந்த விஷயத்தை வந்து அப்படியே மூடி மறைச்சு அவங்களோட கியூட்னஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஓவர்லோடா எடுத்து மக்கள்கிட்ட போட்டா என்ன, மக்களுக்கு வந்து அந்த கியூட்னஸ் தான் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது சௌந்தர்யா வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்னது? ஸோ அந்த கியூட்னஸ் ஓவர்லோடாக இருக்கிறதுனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிடிக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வைக்கிறது ரொம்ப லேட்டு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களே, அதை வச்சு கொஞ்சமாவது நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிஆர் டீம் வச்சுட்டு வரது வந்து ஓகே விட்டுலாமா, இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.